வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் முதன்முறையாக இன்று நகரசபை கூட்டம். பம்மலில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதல்வர் ஸ்டாலின். தொடர் மழை காரணமாக 4 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகள் விடுமுறை, ஆட்சியர்கள் அறிவிப்பு. பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு. அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் முதல்வர் ஸ்டாலின். இன்று முதல் டிஜிட்டல் நாணயம் அறிமுகம். ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. குஜராத்தில் தொங்கு பாலம் அறுந்து விழுந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 141ஆக உயர்வு. தொங்கு பாலம் விபத்து நடந்த இடத்தில் இன்று ஆய்வு செய்கிறார் பிரதமர் மோடி. இனி விரிவான செய்திகள். பல்லாவரத்தை அடுத்த பம்மல் பகுதியில் நகரசபை கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராம சபை கூட்டங்களைப் போல நகரங்களிலும் நகரசபை கூட்டம் நடத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி உள்ளாட்சி தினத்தையொட்டி தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பம்மலில் நடைபெறும் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இதையொட்டி பம்மல் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. கல்வி நிறுவனங்கள் நன்கொடை வசூலிப்பது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம், கல்வி நிறுவனங்கள் மாணவர்களிடம் நன்கொடை வசூலிக்க தடை விதித்து தமிழக அரசு சட்டம் இயற்றியுள்ளதாகவும், இந்த சட்ட விதிகளை மீறி நன்கொடை வசூலித்ததுடன் அதற்கு வரிவிலக்கு பெறவும் முயற்சித்துள்ளதாக நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. நன்கொடை இல்லாமல் மாணவர்களுக்கு சேர்க்கை வழங்குவதை மத்திய, மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் அனைவரும் இன்று வெவ்வேறு நாடுகளின் குடிமகன்களாக இருந்திருப்போம் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என்.ரவி தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதிய வித்யா பவனில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அறக்கட்டளை சார்பாக வல்லபாய் பட்டேலின் 147வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தமிழக ஆளுநர் ஆர்.என்.ரவி, சுதந்திர இந்தியாவில் பல சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இருக்கவே விரும்பியதாக தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். வடகிழக்கு பருவமழை கடந்த 29ஆம் தேதி தொடங்கியுள்ள நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதற்கிடையே கனமழை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சொந்த வீடே இல்லாத பெண்ணுக்கு 45 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக நோட்டீஸ் வந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடியைச் சேர்ந்த ஃபாத்திமா பேகத்திற்கு 45 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக வேலூரில் உள்ள வரி அலுவலகத்தில் இருந்து நோட்டீஸ் வந்துள்ளது. அதில் எஃப்.என். ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் வரி செலுத்த தவறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஃபாத்திமா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இஸ்ரோவில் கல்வி கற்க நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் மேலும் 3 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கரிக்கையூர் அரசு பழங்குடியின பள்ளி மாணவர் 2 பேர் தேர்வான நிலையில் 5 மாணவர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் அழைத்து பாராட்டி வழி அனுப்பி வைத்தார். இந்த 5 மாணவர்களும் அகஸ்தியர் செயற்கைக்கோள் தயாரித்து விண்ணில் ஏவும் வரை பெங்களூரு இஸ்ரோ ஆய்வு மையம் மற்றும் சென்னை என 2 இடங்களுக்கும் சென்று பயிற்சி பெறவுள்ளனர். மேலும் அந்த செயற்கைக்கோள் உருவாக்கம் மற்றும் ஏவுதல் குறித்து கல்வி கற்க உள்ளனர். கொரோனாவுக்கு பிறகு மதுரை விமான நிலையத்தில் இருந்து 2 வெளிநாட்டு விமானங்கள் உட்பட 15 விமானங்கள் இயக்கப்பட்டன. கொரோனா பரவலால் 7 உள்நாட்டு விமான சேவையும் 4 வெளிநாட்டு விமான சேவையும் படிப்படியாக குறைக்கப்பட்டன. இந்நிலையில் மதுரை விமான நிலையத்தில் இருந்து மீண்டும் அதிகளவில் உள்நாட்டு விமான சேவைகள் தொடங்கியுள்ளன. அதன்படி 13 உள்நாட்டு விமானங்களும் 2 வெளிநாட்டு விமானங்களும் இயக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்த 67ஆம் ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. போராட்ட காலத்தில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 11 பேரின் தியாகத்தை அடுத்து 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி குமரி மாவட்டம் உதயமானது. இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாகர்கோவிலில் உள்ள மார்ஷல் நேசமணியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே விளைநிலங்களில் கடல் நீர் புகுந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். சின்னங்குடி சுற்றுவட்டார பகுதியில் 800 ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் வடிகால் நீர் கடலில் கலக்கும் சேவனாற்றின் வழியாக கடல் நீர் உட்புகுந்ததால் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. இதனால் சம்பா பயிர்கள் கருகியதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் சேவனாற்றில் கடல் நீர் உட்புகாதவாறு தடுப்பணை கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி விழாவில் தேங்காய் ஒன்று 66,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. இந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா 7 நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நிறைவு நாளில் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதையடுத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திருக்கல்யாணத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கும்பகலசத்தில் உள்ள தேங்காய் ஒன்று ஏலம் விடப்பட்டது. இதனை சுபிக்ஷா என்ற பெண் 66,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி விழாவின் 7வது நாளில் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மாலை மாற்றும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. காலையில் தெய்வானை அம்பாள் தவசுக்கு புறப்பட்டு முருகனை மணந்து கொள்ள வேண்டி தவம் இருக்க திருக்கல்யாண மண்டபத்திற்கு வந்துடைந்தார். மாலையில் தபசு மண்டபத்தில் தெய்வானை அம்பாள் காட்சியளித்தார். தொடர்ந்து தெற்கு ரத வீதி, மேல ரத வீதி சந்திப்பில் வைத்து சுவாமி குமரவிடங்க பெருமானுக்கும் அம்பாளுக்கும் மாலை மாற்றும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. காவல்துறையில் எல்லா நேரத்திலும் நேர்மையாக பணிபுரிவது சாதாரண விஷயமல்ல என தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். டிஜிபிக்கள் ஷகில் அக்தர், சுனில்குமார் சிங் ஓய்வு பெறும் நிலையில் அவர்களுக்கு பிரிவு உபச்சார விழா சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய டிஜிபி சைலேந்திரபாபு, காவல்துறையில் சுனில்குமார் சிங்கும் ஷகில் அக்தரும் நேர்மையான அதிகாரிகளாக விளங்கியதாக தெரிவித்தார். சிறைத்துறை டிஜிபியாக இருந்த சுனில்குமார் சிங் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அந்த துறைக்கு புதிய டிஜிபியாக அம்ரேஷ் புஜாரி நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிசிஐடி டிஜிபியாக இருந்த ஷக்கீல் அக்தரும் ஓய்வு பெற்றதை அடுத்து ஆயுதப்படை ஏடிஜிபியாக இருந்த அபய்குமார் சிங் சிபிசிஐடியின் ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் பட்டதாரி ஆசிரியர்களில் யார் யார் ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுத தேவையில்லை என தொடக்க கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழக அரசு ஏற்கனவே வெளியிட்ட அரசாணையின் அடிப்படையில் 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு முன் பணியில் சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த தேர்வு எழுத தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் ஹீலியம் சிலிண்டர் வெடித்ததில் பார்வை இழந்து எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவன் ஜீவானந்தத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சிறுவன் ஜீவானந்தத்திற்கு அரசு நேரடி மேற்பார்வையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனையில் சிறுவனிடம் நலம் விசாரித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் தேவையான உதவிகள் தொடர்ந்து அளிக்கப்படும் என பெற்றோருக்கு உறுதியளித்தார். தேனியில் ஓபிஎஸ் மகன் எம்பி ரவீந்திரநாத் தோட்டத்தில் சிறுத்தை உயிரிழந்த விவகாரத்தில் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு நலச்சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட வன அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஆட்டுக்கிடை அமைத்திருந்த அலெக்ஸ் பாண்டியனை விடுதலை செய்ய கோரியும் எம்பி ரவீந்திரநாத் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ரவீந்திரநாத் அவர்களுக்கு சொந்தமான தோட்டம் தேனி மாவட்டத்தில் இருக்கு. அதில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சிறுத்தை மர்மமான முறையில் இறந்திருக்கு. இதை மறைக்கும் விதமாக வனத்துறையும் சில முக்கிய பிரமுகர்களும் சேர்ந்து அலெக்ஸ் பாண்டியன் என்ற ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆடு கடை அமைக்க வந்த ஒரு அப்பாவி மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைச்சிருந்தாங்க. இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் இந்த தேனி மாவட்டத்தினுடைய நிர்வாகத்துக்கும் நாங்கள் புகார் அளித்திருந்தோம். இதுவரை வனத்துறை அந்த சிறுத்தையினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை இன்னும் அளிக்காமல் யாரையோ காப்பாற்றும் எண்ணத்தோடு தொடர்ந்து காலதாமதம் செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் வரும் 6ஆம் தேதி RSS பேரணி நடத்த காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் RSS அமைப்பு கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி திட்டமிட்டிருந்த அணிவகுப்புக்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. இது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 6ஆம் தேதி அணிவகுப்பு நடத்த RSS அமைப்புக்கு அனுமதி அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து வரும் 6ஆம் தேதி RSS பேரணிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் சமூக நீதிக்கான மண் எனவும் மதவாத அரசியலுக்கு இங்கு இடமில்லை எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியலை அரசியலாக எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். தனிநபர்களை விமர்சனம் செய்வது அரசியல் அநாகரிகம் எனவும் அவர் கூறினார். தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண், இங்கே மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்பதை தேர்தல் காலத்தில் மக்கள் அறிவுறுத்துவார்கள், பாடம் புகட்டுவார்கள். குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த சிறுவர்களுக்கு தின்பண்டங்கள் தர மறுத்த வழக்கில் கடை உரிமையாளர் மகேஸ்வரனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் பாஞ்சாகுளம் கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த சிறுவர்களுக்கு தின்பண்டங்கள் தர மறுத்தது தொடர்பாக கடை உரிமையாளரும் ஊர் தலைவருமான மகேஸ்வரன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் சோதனை முறையில் இன்று முதல் டிஜிட்டல் நாணயம் அறிமுகம் செய்யப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. பாரத ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா உள்ளிட்ட 9 வங்கிகள் மூலம் டிஜிட்டல் நாணயம் அறிமுகம் செய்யப்படுகிறது. இன்று அறிமுகப்படுத்தப்படும் இந்த டிஜிட்டல் நாணயம் அடுத்த 1 மாதத்திற்குள் முழு பயன்பாட்டிற்கு வரும் எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது.
குஜராத்தில் தொங்கு பாலம் அறுந்து விழுந்து விபத்திற்குள்ளான மோர்பி பகுதியில் பிரதமர் மோடி இன்று ஆய்வு செய்கிறார். மோர்பி பகுதியில் நேற்று முன்தினம் மாலை தொங்கு பாலம் அறுந்து ஆற்றுக்குள் விழுந்ததில் 140க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 177 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 19 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பாலம் விழுந்து விபத்திற்குள்ளான மோர்பி பகுதியில் பிரதமர் மோடி இன்று ஆய்வு செய்கிறார். குஜராத் தொங்கு பாலம் அறுந்து விழுந்த விபத்தில் பாஜக எம்பியின் உறவினர்கள் 12 பேர் உயிரிழந்தனர். தொங்கு பாலம் அறுந்து விழுந்த விபத்தில் இதுவரை 141 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் ராஜ்கோட் தொகுதி பாஜக எம்பி மோகன்பாய் குந்தாரியாவின் தங்கை குடும்பத்தினர் 12 பேர் உயிரிழந்திருப்பது தெரியவந்துள்ளது. விபத்தில் தனது சகோதரி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்த சம்பவம் மிகவும் வேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கேரளாவில் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் ஓய்வு பெறும் வயது 60ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அதே சமயம் கேரள போக்குவரத்துக் கழகம், மின்சாரத்துறை மற்றும் குடிநீர் ஆணையம் போன்றவற்றில் வயது வரம்பு தற்காலிகமாக உயர்த்தப்படவில்லை. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கான உத்தரவு தற்போது வெளியாகியுள்ளது. நடிகை தாக்கப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் திலீப் மற்றும் அவரது நண்பர் ஷரத் ஆகிய இருவரும் நீதிமன்ற உத்தரவின்படி நேரில் ஆஜராகினர். இவர்கள் முன்னிலையில் குற்றப்பிரிவு போலீசார் தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது. இந்த வழக்கில் திலீப் சாட்சியங்களை அழிக்க முயன்றதாகவும் இதில் ஷரத் சதி செய்ததாகவும் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் கூடுதலாக இணைக்கப்பட்டது. பின்னர் இந்த வழக்கு விசாரணை நவம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கேரளாவில் உள்ள நிலங்களை அளவீடு செய்து ஆவணமாக்கும் திட்டம் இன்று துவங்கும் என அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 4 ஆண்டுகளில் மிக அறிவியல் பூர்வமாகவும் துல்லியமான பதிவேடுகளை தயாரிக்கும் விதமாகவும் டிஜிட்டல் சர்வே நவம்பர் 1ஆம் தேதி துவங்கப்படும் என கூறியுள்ளார். தமிழகத்தில் நலிவடைந்த நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய உறுப்பினர் அட்டை பெறுவதற்கு புதிதாக இணையதளம் தொடங்கப்பட இருப்பதாக தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய தலைவர் வாகை சந்திரசேகர் கூறினார். நெல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் மாநிலம் முழுவதும் உள்ள 7 லட்சம் கலைஞர்கள் அடையாள அட்டை பெறுவதை எளிமையாக்கும் வகையில் விரைவில் இணையதளம் தொடங்கப்படும் என கூறினார். உறுப்பினர் அட்டை, அந்த உறுப்பினர் அட்டையை அவர்களுக்கு உடனடியாக விரைவாக கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. அதற்கு காரணம் அரசு அதிகாரிகளை சுற்றி அந்த மனுக்கள் போய் வருவதனால் அவர்கள் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆகிறது. ஆகவே அவர்களுக்கு அடையாள அட்டை, உறுப்பினர் அடையாள அட்டை விரைவில் கிடைப்பதற்கு வெப்சைட் ஒன்றை நாட்டுப்புற கலைஞர் நலவாரியத்தின் சார்பாகவும் இயலிசை நாடக மன்றத்தின் சார்பாகவும் ஒரு வெப்சைட்டை நாங்கள் உருவாக்குகிறோம். ஒரு நல்ல படம் தானே விளம்பரம் செய்து கொள்ளும் என அஜித்குமார் தெரிவித்துள்ளார். துணிவு படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்க அஜித்துடன் படக்குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் சம்மதித்தால் நேரு உள்விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்ட நிகழ்ச்சியை நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளதாகவும் சினிமா வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டன. ஆனால் இதனை மறுக்கும் விதமாக அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா ட்விட்டரில் தகவல் பகிர்ந்துள்ளார். கௌதம் கார்த்தி, மஞ்சிமா மோகன் ஜோடி தாங்கள் காதலித்து வருவதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். மணிரத்னத்தின் கடல் படம் மூலம் அறிமுகமான கௌதம் கார்த்திக்கும் கௌதம் மேனனின் அச்சம் என்பது மடமையடா என்ற படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான மஞ்சிமா மோகனும் தேவராட்டம் என்ற படத்தில் இணைந்து நடித்தனர். இந்நிலையில் தங்கள் காதலை உறுதிப்படுத்தியுள்ள கௌதம் மஞ்சிமா ஜோடி விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளது. இசையமைப்பாளர் டி. இமானுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. இசையுலகில் தடம் பதித்ததற்காக மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமைகள் கவுன்சில் இமானுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. இதன் சான்றிதழை இணையத்தில் பகிர்ந்து இமான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். ஈரானில் ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டத்தில் பிரபல சமையல் கலைஞர் போலீஸ் காவலில் அடித்துக் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானில் ஹிஜாப் அணிவதற்கு எதிரான போராட்டம் அங்கு தீவிரமடைந்துள்ளது. நாட்டில் 40 நாட்களுக்கு மேலாக தொடரும் போராட்டத்தில் சிறுவர்கள் உட்பட 230க்கும் அதிகமானோர் உயிரிழந்து இருப்பதாகவும் 14,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதன்முறையாக இன்று நகரசபை கூட்டம். பம்மலில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதல்வர் ஸ்டாலின். தொடர் மழை காரணமாக 4 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகள் விடுமுறை, ஆட்சியர்கள் அறிவிப்பு. பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு. அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் முதல்வர் ஸ்டாலின். இன்று முதல் டிஜிட்டல் நாணயம் அறிமுகம். ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. குஜராத்தில் தொங்கு பாலம் அறுந்து விழுந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 141ஆக உயர்வு. தொங்கு பாலம் விபத்து நடந்த இடத்தில் இன்று ஆய்வு செய்கிறார் பிரதமர் மோடி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.